20 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு பேப்பரை எடுத்து அதை ரெண்டாம் மடக்கி மறுபடியும் ரெண்டாம் மடக்கி ஒவ்வொரு பக்கமும் இதே போல முக்கோணம் வர்ற மாதிரி 4 சைடும் மடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை 3 பிரிவா வர்ற மாதிரி இதே போல மடக்கி வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி மறுபடியும் 3 பாகமா வர்ற மாதிரி இதே போல மடக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணி இந்த 2 சைடும் எடுத்துக்கோங்க. அந்த சென்டர்ல இருக்கிற அந்த சின்ன முக்கோணத்தை கம் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை திருப்பி இதே போல வீடியோல காட்டுற மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. அதே போல இன்னொரு சைடும் மடக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இதே போல 19 சென்டிமீட்டர் சதுர அளவுள்ள ஒரு பேப்பர்லயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அழகான பாக்ஸ் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 1 சென்டிமீட்டர் நீளமா இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து மேலே இதே போல ஒட்டி எடுத்துக்கலாம். இதே போல இன்னொரு பேப்பரையும் ஆப்போசிட்டா ஒட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு சின்ன பேப்பர் எடுத்து சென்டர்ல கம் அப்ளை பண்ணி 2 சைடும் மடக்கி அதை சென்டர்ல ஒட்டிக்கலாம். இன்னொன்னையும் செஞ்சு அதையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஒரு ஸ்டோனையும் ஒட்டி எடுத்தா ரொம்ப அழகான பேப்பர் கிஃப்ட் பாக்ஸ் சூப்பரா ரெடி ஆச்சு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.